அரசியலில் இருந்து இந்த போதை மருந்து வியாபாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அரசியல்லையே இதை போன்று பல மடங்கு லாபம் ஈட்டக்கூடிய எவ்வளவோ தொழில் இருக்குது. நீங்கள் 6000 மதுக்கடைகள் இருக்குது. 6000 மதுக்கடைகள்லையும் அதிமுக திமுக வட்டச் செயலாளர் தான் இந்த சாராய கடை நடத்துகிறான். சாராய கடை டாஸ்மார்க்கு அந்த பாரை நடத்துகிறான். அப்போ இது போதை வியாபாரம் இல்லையா? 2 வருட காலமாக இவர் டெல்லி விமான நிலையம் இல்லை சென்னை விமான நிலையம், இந்த விமான நிலையங்கள் வழியாக உணவுப் பொருட்களை மறைத்து வச்சு அனுப்புனதாக சொல்கிறாங்க. அப்போது விமான நிலைய அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள், நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள், உணவு கலப்பட தடுப்பு அதிகாரிகள், இத்தனை பேரும் 2 ஆண்டு காலமாக தன்னுடைய பணியை செய்யலையா? இவர்கள் உடந்தை இல்லாமல் தான் ஜாபர் சாதிக் இதை கடத்தினாரா? அரபிக்கடலில் இப்போ பிடிக்கப்பட்ட அந்த போதை படகுல ஒரு 100 கிலோ இருக்குது, AK-47 ஆயுதம் இருக்குது, சேட்டலைட் ஃபோன் இருக்குது, எல்லாமே தடை செய்யப்பட்ட பொருட்கள். இவர் அரபிக்கடலில் இந்திய கடலோர காவல்படை பிடிக்குது. பிடித்த பிறகு திருச்சி முகாமில் இருக்கிற ஒரு இலங்கை தமிழோடு பேசியிருக்காரு. அடுத்து ஆதி மூலம் நினைக்கிறேன் அந்த வரலட்சுமியுடைய மேனேஜர் அவரோட பேசியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் தொடர்புங்கிறான். அந்த பொண்ணுக்கு சம்மன் அனுப்பியிருக்கீங்க. அந்த பொண்ணு என்ன இந்த போதையில் எப்படி சம்மந்தப்பட்டது? அப்போ சரத்குமார் மகள் இதை தாண்டி அங்கே எதுவுமே இல்லை. பொதுவாகவே சார் பாண்டியன் சாரை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பு இல்லாமல் தான் பேசுவார். ஒரு திமுகலாம் இல்லாமல் என்னவோ அதை உடச்சி பேசக்கூடியவர். ஆனால் இந்த போதை கடத்தல் விவகாரத்தில் மட்டும் எல்லாரும் திமுக மேலேயும் திமுக தலைமை மீதும் ஒரு சந்தேகத்தை வைக்கும்போது பாண்டியன் சாருக்கு மட்டும் அதில் சந்தேகமே இல்லை அப்படின்றது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன் அது? இல்லை, எனக்கு என்னென்னா, இல்லை உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சா? உங்களை நோக்கி அந்த கேள்வி வந்திருக்கும் கண்டிப்பாக. இது எப்படி பார்க்குறேன்னா, அருமையான கேள்வி கேட்டீங்க. எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஜாபர் சாதிக்கு பதிலாக சரவணகுமாராக இருந்தால் இவ்வளோ பரபரப்பு வந்திருக்காரு. நான் நினைக்கிறேன் இது பூராமே கடத்தல் பணம், ஸ்மக்லிங் பண்ண பணம் தான். அப்போது எந்த குஜராத்தி இதுவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவோ விசாரணை செஞ்சதாகவோ எந்த பத்திரிகை செய்தியும் வரலையே. இப்போ ஒரு ஜாபர் சாதிக்கு ஒரு பாய் மாட்டிட்டான், ரவுண்டு கட்டி அடிக்கிறானுங்கள இந்தியா பூரா. இதுதான் எனக்கு உள்ள ஒரு பெரிய நெருடல், வேற ஒன்றும் இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்திய அளவில் பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக். கடந்த ஒரு 2-3 வாரமாகவே அவருடைய பெயர் தான் எங்கே பார்த்தாலும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அவருடைய கூட்டாளி சதா என்கிற சதானந்தம் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு ஒரு நாள் இதுவும் கொடுத்துருக்கு, கைது வாரண்ட்டும் கொடுத்துருக்காங்க, டெல்லி நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஜாஃபர் சாதிக் தொடர்ந்து இந்த வழக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கு சார்? ஏன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் அண்ணாமலை அவர்கள் மீதும் அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு RS பாரதி அவர்கள் அந்த வழக்கை தொடர்ந்துருக்காரு. இந்த வழக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கு? எதற்காக முதல்வர் அவர்கள் எடப்பாடி மீதும் அண்ணாமலை மீதும் ஒரு வழக்கை தொடுக்கணும்? இப்போ சதானந்தம் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஜாஃபர் சாதிக் வழக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கு? இல்லை, ஜாஃபர் சாதிக்கு 2013 கைது செய்யப்பட்ட அப்பொழுது அவருக்கு வழக்கறிஞராக இருந்தவர் தான் பால் கனகராஜ். இப்போ அவர் பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் இப்பொழுது பிஜேபியில் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராகவும் பேசப்படுகிறார். ஒரு வழக்கறிஞர் தொழிலை செய்து தான் ஜாபர் சாதிக்க அவர் 2013 வழக்கறிஞராக இருந்து வழக்கு பேசி அவரை விடுதலை செய்கிறார். அப்போது இது ஜாபர் சாதிக்கை பொறுத்தவரை அவர் ஒரு கடத்தல்காரர், ஒரு போதை கடத்தக்கூடிய ஒரு நபர். இவருக்கு திமுக அரசியலுக்கோ அல்லது இப்பொழுது பிடிபட்ட சதானந்தாவுக்கான அரசியலும் பின்னணியில் திமுகவை பலவீனப்படுத்துவதை தவிர வேறு இதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் 2 பேருக்கும் ஒரே நோக்கம்தான். சதானந்தாவாகட்டும் ஜாபர் சாதிக்காகட்டும் 2 பேருமே ஒரு தொழில்முறை போதை கடத்தல்காரர்கள். ஆனால் இவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு தான் அரசியலுக்கு வராங்க. அரசியலில் இருந்து இந்த போதை மருந்து வியாபாரம்
செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அரசியல்லையே இதை போன்று பல மடங்கு லாபம் ஈட்டக்கூடிய எவ்வளவோ தொழில் இருக்குது. நீங்கள் 6000 மதுக்கடைகள் இருக்குது. 6000 மதுக்கடைகள்லையும் அதிமுக திமுக வட்டச் செயலாளர் தான் இந்த சாராய கடை நடத்துகிறான். சாராய கடை டாஸ்மார்க்கு அந்த பாரை நடத்துகிறான். அப்போ இது போதை வியாபாரம் இல்லையா? இது 3 மணி நேரம் போதை, இது 3 நாள் போதை, அவ்வளோதானே. மதுக்கடை தமிழ்நாட்டில் இருக்கிற 6000 மதுக்கடைகளையும் திமுகவுடைய வட்ட செயலாளர், அதிமுக வந்தால் அதிமுக வட்ட செயலாளர் தான் நடத்துவான். இது ஒரு வகையான போதை இல்லையா? இப்போ எடப்பாடி ஆளுநரை பார்த்து ஜாபர் சாதிக் வழக்கை விரைவுபடுத்தணும், திமுக அதில் தொடர்பு இருக்குன்னு ஒரு வழக்கு புகார் கொடுக்குறாரு. அதிமுக ஆட்சியில் குட்கா வழக்கு நிலுவையில் இருக்க அமைச்சர் மீது, அமைச்சர் புதுக்கோட்டை ஹெல்த் விஜயபாஸ்கர் மீதும், ரமணா மீதும், ரமணாவுடைய பிஏ கமல் மீதும், அப்பொழுது இருந்த கமிஷனர் ஜார்ஜ் மீதும் வழக்கு நிலுவையில் இருக்க எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு? 2 கட்சிகளுமே போதை கட்சிகள் தான், மக்களை பேதையாக்கிற கட்சி தான். அப்போ முதல்வர், அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அதே வேலையை பார்த்துருக்காரு இல்லையா? ஆமாம். ஆளுநருக்கு போய் கொடுத்துருப்பாரு இல்லையா? ஆமாம். அப்போ இதே மாதிரி அவர் பண்ணுறாரு, இபிஎஸ் அவர்கள் பண்ணுறாரு. அதை இரண்டு பேருக்குமே இதில் என்ன நோக்கம்னா போதை ஒழிப்பதல்ல, அரசியல் ஒழிப்பு இல்லை. சரி, இப்போது திமுகவுக்கு இதில் ஒரு வகையான பங்கு இருக்குது. திமுகவிற்கு இந்த போதை கடத்தலின் மூலியமாக அந்த பணம் நிதியாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் இருக்குது. என்சிபி அதிகாரிகள் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இது நிறைய இயக்குநர்களுக்கு, சினிமா வட்டாரத்தை சார்ந்தவர்களுக்கு, திமுக பிரமுகர்களுக்கு நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருக்கிறதா அவர் சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் உதயநிதிக்கு கூட சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இது நம்ம திமுகவோட ஒட்டாமலே பேசுறது சரியா இருக்குமா? திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு பேசுறது சரியா இருக்குமா? இல்லை, திமுக, அதிமுக, பாஜக இப்படி எல்லா கட்சிகளுமே இந்த கடத்தல்காரர்களோடு தொடர்பு இருக்குது. கடத்தல்காரர்கள் சில சமயம் பதவி வாங்கிடுறான், காவல்துறை அவர்களை கைது செய்யுது. ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் என்ன தொழில், இவர்களுடைய பின்னணி என்ன, இது எந்த கட்சி ஆராய்ச்சி செய்வதில்லை. அதன் அடிப்படையில் தான் திமுகவும் இதை ஜாபர் சாதிக்க தொழிலதிபராக பார்த்து தான் அவருடைய கொரோனா நிதி, முதலமைச்சர் நிதி, இப்படி பல நிதிகளை வாங்கியிருக்காங்க. மங்கை பட தயாரிப்பில் உதயநிதியுடைய மனைவி கிருச்சிகா உதயநிதி கலந்துருக்காங்க. இதில் யாருக்குமே ஜாபர் சாதிக் போதை ஆசாமின்னு தெரியாது. போதை ஆசாமின்னு தெரிந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஜேபி தலைவர்கள் தான். ஏன்னா பிஜேபி தலைவர்கள் ஜாபர் சாதிக்கோட தொடர்பில் வந்திருக்காங்க. பால் கனகராஜ் வழக்கறிஞராக இருந்து அவனை காப்பாற்றிருக்காரு. அப்போ அவர் என்ன தொழில் பண்ணுவார் அவருக்கு தெரியுமா தெரியாதா? இதை அண்ணாமலையில் சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா? ஒன்று. ரெண்டாவது, 2 வருட காலமாக இவர் டெல்லி விமான நிலையம், இல்லை சென்னை விமான நிலையம், இந்த விமான நிலையங்கள் வழியாக உணவுப் பொருட்களை மறைத்து வச்சு அனுப்புனதாக சொல்கிறாங்க. அப்போது விமான நிலைய அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள், நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள், உணவு கலப்பட தடுப்பு அதிகாரிகள், இத்தனை பேரும் 2 ஆண்டு காலமாக தன்னுடைய பணியை செய்யலையா? இவர்கள் உடந்தை இல்லாமல் தான் ஜாபர் சாதிக் இதை கடத்தினாரா? இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் வருது. ஆனால் இதை நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த நார்கோட்டிக்ஸ் உதவி ஆணையாளர் இந்த செய்தியை சொல்ல மாட்டேங்கிறார். 2 வருட காலம் ஒரு மனிதன் இப்படி அரசாங்கத்துடைய கல்ல மண்ணை தூவி செய்ய முடியும்? அரசு அதிகாரி ஆதரவு இல்லாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அரசு அதிகாரிகளுடைய தொடர்பு இல்லாமல், ஆதரவு இல்லாமல், கையூட்டு பெறாமல் நடந்ததுன்னா யார் நம்பவே மாட்டான். இல்லை, அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே இருப்பாங்க இல்லையா? அதில் இல்லை, அரசியல் பிரமுகர்களுக்கு அதிகாரம் கிடையாது, அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்குது. அரசியல் பிரமுகர்களுக்கு யாருக்கு கட்டளை இடணும்? அதிகாரிகளுக்கு தானே. ஏன் வர்றான்ப்பா பார்த்து விட்ரு. அரசியல்வாதி போலீஸை கூப்பிட்டு சொல்லுவான், எப்பா அவரை பார்த்து எனக்கு வேண்டியவருப்பா, இந்த கேஸில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. ஆனால் உதவி செய்கிறவர் யார்? அதிகாரிகள் தானே. அப்போது இந்த நார்கோட்டிக்ஸில் மொத்தமாக விமான நிலையத்தில் கட்டுப்பாடு உள்ள மத்திய அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடக்கவே இல்லை. அப்போது பத்திரிகையாளர் சந்தித்த உதவி ஆணையாளர் அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கிற சொல்லவே இல்லையே. அப்போது பிஜேபி, திமுக, அதிமுக 3 பேருமே இதில் அரசியல் செய்கிறார்களே தவிர உண்மை குற்றவாளியை தடுப்பதற்கோ அல்லது இனிமேல் இது போன்ற போதை வஸ்துக்கள் சமூகத்தை நோக்கி பரவாமல் இருப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யல. அதாவது ஒரு பிரபலமான ஒரு மணல் மாஃபியா தலைவர், அவருடைய மருமகன் பொண்ணுக்கு
நிச்சயிக்கப்பட்ட மருமகன். அவர் சேகர் ரெட்டியுடைய மருமகன் தான், வேற யார்? நீங்கள் ட்ரக்ஸ் அதிகமாக பாவிச்சு இறந்தே போயிட்டார். அதே போல் நீங்கள் அழகிரியுடைய மகன், அவர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார். அதுக்கு என்ன காரணம்? அது போதை தான், வேற என்ன, ட்ரக்ஸ் தான். அப்போது இவ்வளோ பெரிய குடும்பங்கள், இவ்வளோ பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவருடைய குடும்பமே பலியாகி இறந்து போகுது. இல்லை, இப்பயும் வந்து வேலூர் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அழகிரியின் மகன். ஆமாம். அப்போது இது எல்லாமே உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டும். அரசியல் பண்ணக்கூடாது. அத்தனை நீங்கள் இப்போ எல்லா அதிமுக, திமுக, பிஜேபி எல்லா கட்சியுமே போதை ஆசாமிகளை ஒழிக்க முடியுமானா 24 மணி நேரத்தில் ஒழிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலம், எமர்ஜென்சியை உடனடியாக அமுல்படுத்திய பிறகு அத்தனை கடத்தல்காரனும் 24 மணி நேரத்துக்குள்ளே சிறைக்குள்ள அடைக்கப்பட்டா. எப்படி? இப்போ வரலாறு பின்னோக்கி பாருங்கள். நெருக்கடி நிலை காலத்தில் அத்தனை கடத்தல்காரனும், கடலில் கப்பலில் கடத்துறவன், விமானத்தில் கடத்துறவன், பார்டரில் கடத்துறவன் எல்லாம் எங்கே போயிட்டான்? 24 மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டான். அப்போ அதிகாரிகளுக்கு தெரியாமல் எவ்வளோ நடந்திருக்கு? இந்திரா காந்தி எனக்கு அதெல்லாம் தெரியாது. அத்தனை கடத்தல்காரனும் எங்கே போயிடணும்? சிறைக்கு போயிடணும். 24 மணி நேரம், 36 மணி நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை சிறைகளும் நிரம்பி வழிந்தது. அப்போ அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா? இந்த நார்கோட்டிக்ஸ் பிரச்சனையில் திமுகவை அதிமுக குறை சொல்லுது, அதிமுகவை திமுக குறை சொல்லுது, 2 பேரும் சேர்ந்து பிஜேபி குறை சொல்கிறான், பிஜேபி 2 பேரை குறை சொல்லுது. இதாயா அரசியல்? அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த போதை ஆசாமிகளை, போதை கலப்பட ஆசாமிகளை, ட்ரக்ஸ் ஆசாமிகளை ஒழிப்பதற்கான திட்டம் என்னையா வச்சுருக்கேன்? நார்கோட்டிக் அதிகாரிகள் என்ன திட்டம் வச்சுருக்காங்க? எதுவுமே கிடையாது. இவன் திமுகங்கிறது, இவன் அதிமுக, அத்தனை பேருக்கு அத்தனை கட்சிக்குள்ளேயே சமூக விரோதி ஊடுருவி இருக்கான், போதை ஆசாமி ஊடுருவி இருக்கான். பாண்டிச்சேரியில் ஆர்த்தி கொல்லப்பட்ட பிறகு அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகளும் கூண்டோடு மாற்றப்பட்டான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கஞ்சா வியாபாரி விற்ற கஞ்சா பகுதியில் விற்ற அதிகாரி கைது செய்யப்படவே, கஞ்சா விற்கிற எந்த கஞ்சாக்காரன் கைது செய்த அதிகாரி அறிக்கையை கொடுக்கலையே. அப்போது ஏன் பக்கத்தில் போய் நெருங்க பயப்படுறீங்கன்னா அவன் பிஜேபிக்காரன். இல்லை, இப்போது திமுக இதில் வந்து திமுக பிரமுகர்களுக்கு பெரிய உடன்பாடு இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதா நான் எடுத்துக்கலாமா? திமுகவுக்கும் திமுக தலைமைக்கு இது பெரிய நெருக்கம் கிடையாதுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த உண்மை அதுதான். ஏன்னா நீ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, போதை வியாபாரம் பண்ணி கிடைக்கிற பணம் மாதிரி 100 மடங்கு பணம் இது எதில் கிடைக்குது? அரசியல் டாஸ்மார்க்கில் கிடைக்குது. எவ்வளவு? 100 மடங்கு. நீ இதை கொண்டு போய் ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து விற்க வேண்டியதில்லை. இங்கேயே விற்றா 100 மடங்கு லாபம் கிடைக்குது. இப்போ பாருங்கள், பொன்முடி ஏறக்குறைய 2500 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காரு. எம்எல்ஏ போச்சு, மந்திரி போச்சு. முகில் ரோத்தகி தான் வழக்கறிஞர், அவருக்கு பல கோடி ரூபா கொடுத்துருப்பார். யாருக்கு போச்சுன்னா தெரியாது, வழக்கே எல்லாம் போச்சு. இப்போ அந்த இடம் எனக்கே தெரியும். அந்த இடத்துல ஒரு பெரிய சுரங்கமே இருக்கு. சவுடு மண் எடுத்து விற்றுருக்காரு. அப்பா கனிம வளத்துறை அமைச்சர், மகன் கனிம வள கான்ட்ராக்டர், அவர் எம்பி. அப்போ அந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் போச்சு. எம்எல்ஏ ஆகிறாரா, எம்பி ஆகிறாரா? இப்போ மக்கள் திருடுறதை ஒத்துக்கிறானா? மக்களுடைய கனிம வளத்தை திருடி விற்றுக்கலாம், எவ்வளோ வேணும் விற்றுக்கலாயா, உனக்கு ஒரு எந்த பாதிப்பும் இல்லை. எம்எல்ஏ பாதிப்பும் இல்லை, எம்பி பாதிப்பும் இல்லை. அப்போ இது யார் அனுமதி கொடுப்பது? நீதி அதே நீங்கள் விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு அந்த வழக்கு மாற்றப்படுது. வேலூருக்கு மாற்றப்பட்டவர் விடுதலை செய்யப்படுகிறது. விடுதலை செய்யப்பட்டவருக்கு ஹைகோர்ட்டு சூமோட்டாவாக அந்த வழக்கு எடுக்குது. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது நிறுத்தி வைக்கப்படுது. மறுபடியும் எம்பி ஆகிறாரு. இது ஜனநாயக கேலி கூத்தா? மக்கள் காசை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி மீண்டும் எம்எல்ஏ ஆகிறாரு, மீண்டும் மந்திரி ஆகிறாருன்னா அப்போ அங்கே திருட்டு நடக்கவே இல்லையா? அவ்வளோ பள்ளம் எப்படி வந்தது? தாசில்தார் கொடுத்தார ஏறக்குறைய நீ பல ஆயிரக்கணக்கான லாரிகள் கடத்தப்பட்டதுன்னு. அதெல்லாம் என்ன ஆச்சு? முகாந்திரம் இல்லாமையே வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போது இங்கே எல்லாமே அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து, அது போதை வியாபாரமாக இருந்தாலும் சரி, கனிம வள வியாபாரமாக இருந்தாலும் சரி, டாஸ்மார்க் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே சேர்ந்து சமூக விரோதிகளோடு கூட்டணி வைத்து நீங்கள் மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படும். அதுக்கு போதை இல்லை, திமுகன்னு தனித்து பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் அத்தனை அரசியல்வாதிகளுமே அதை விட பல மடங்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறான். அதனால் அவனுக்கு போதை வியாபாரத்துக்கு உள்ள போக வேண்டிய தேவையில்லை. இதை பிஜேபி என்னவா பண்ணுது? அரசியலாக பண்ணுது.
ஏங்க நீங்கள் சரத்குமாருடைய மக வரலட்சுமி ஆதி அவருடைய மேலாளர் ஆதி ஏதோ ஆதின்னு வரும். அவர் அரபிக்கடலில் போய் பிடிக்கப்பட்ட அந்த போதை படகுல ஒரு 100 கிலோ இருக்குது, AK-47 ஆயுதம் இருக்குது, சேட்டலைட் ஃபோன் இருக்குது, எல்லாமே தடை செய்யப்பட்ட பொருட்கள். இவர் அரபிக்கடலில் இந்திய கடலோர காவல் படை பிடித்த பிறகு திருச்சி முகாமில் இருக்கிற ஒரு இலங்கை தமிழோடு பேசியிருக்காரு. அடுத்து ஆதி மூலம் நினைக்கிறேன் அந்த வரலட்சுமியுடைய மேனேஜர் அவரோட பேசியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் தொடர்புங்கிறான். அந்த பொண்ணுக்கு சம்மன் அனுப்பியிருக்கீங்க. அந்த பொண்ணு என்ன இந்த போதையில் எப்படி சம்மந்தப்பட்டது? அப்போ சரத்குமார் மகள் இதை தாண்டி அங்கே எதுவுமே இல்லை. சரத்குமார் மகள் அந்த பொண்ணு அந்த போதை வியாபாரம் பண்ணிச்சா? நீ சரினா கஞ்சா விற்று மாதிரி தான் சார். சரினா உண்மையாக 100 கிலோ கஞ்சா விற்றுதா? நீதிமன்றம் நீங்கள் சொல்லியிருக்கா? இல்லை. அப்போது பல திரைமறைவு வேலைகளை அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்காக செய்கிறான். இந்த அரசியல்வாதிகள் இன்னொரு அரசியல்வாதியை பலியிடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்கிறான். ஆனால் இவருடைய ஒட்டுமொத்த நோக்கம் போதை. அதுதான் விஷயம். பொதுவாகவே சார் பாண்டியன் சாரை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பு இல்லாமல் தான் பேசுவார். ஒரு திமுகலாம் இல்லாமல் என்னவோ அதை உடச்சி பேசக்கூடியவர். ஆனால் இந்த போதை கடத்தல் விவகாரத்தில் மட்டும் எல்லாரும் திமுக மேலேயும் திமுக தலைமை மீதும் ஒரு சந்தேகத்தை வைக்கும்போது பாண்டியன் சாருக்கு மட்டும் அதில் சந்தேகமே இல்லை அப்படின்றது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன் அது? இல்லை, எனக்கு என்னென்னா, இல்லை உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சா? உங்களை நோக்கி அந்த கேள்வி வந்திருக்கும் கண்டிப்பாக. இது எப்படி பார்க்குறேன்னா, அருமையான கேள்வி கேட்டேன். எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஜாபர் சாதிக்கு பதிலாக சரவணகுமாராக இருந்தால் இவ்வளோ பரபரப்பு வந்திருக்காரு. அதாவது ஒரு இஸ்லாமியர்ன்றதுனால இந்த எனக்கு அதுலேயே தான் கேள்வி. அவர் இஸ்லாமியர்ன்றதுனால தான் பாண்டியன் சாரும் அதை பெருசுப்படுத்த மாட்டேங்கிறாரோ, திமுக தலைமையோட தொடர்பு இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரோன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, அதாவது நீங்கள் இஸ்லாமியர்களை ஒரு குற்ற பரம்பரையாக சொல்லுவது, இஸ்லாமியர்களை கடத்தல்காரர்களாக நிரூபிப்பது, இஸ்லாமியர்களை நீங்கள் சமூக விரோதிகளாக சித்தரிப்பது, இது பிஜேபியினுடைய அஜெண்டா. அப்போது அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லை, இப்போது கடத்தல் ஜாஃபர் சாதிக்கு கடத்தல்காரன்றது உறுதி தானே, அது மாற்று கருத்து இல்லை. அவர் ஒரு இஸ்லாமியர்ன்றதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் பிஜேபி ஒரு குறிக்கோளோட இஸ்லாமியர்களை நோக்கி நகர்த்தும். இல்லை சார், எனக்கு என்னன்னா, இப்போ இது திமுக சார்ந்து ஒரு விஷயம் நடக்குது. திமுக பிரமுகர் அவர். ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பாஜக பக்கம் திருப்புறன்றது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? ஏன்னா இப்போ பாஜக நீங்கள் சொல்றீங்க, பால் கனகராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வழக்கறிஞர்னு சொல்றீங்க. ஆனாலும் இது முழுக்க திமுக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இது அப்படியே திசை திருப்புற மாதிரி பாஜக பக்கம் போகிறதுன்றது கரெக்டா? இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதானியினுடைய துறைமுகம் குஜராத்தில் இருக்கு. அங்கு 1000 கிலோ ஒரு பெரிய போதை கடத்தல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்தி. அது யாருக்கு வந்தது? அதனால் யார் கைது செய்யப்பட்டா? ஏதாவது விசாரணை நகருதா? இல்லை அந்த பொருளை கார்பொருட்களில் அதானியே கொண்டு வந்தாரா? இல்லை யார் அனுப்பிச்சா? இது எந்த நகர்வும். ஏன்னா குஜராத் பிஜேபி ஆளுகிற மாநிலம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரலும் பிஜேபி தான். அதானி யாருக்கு நெருக்கமானவர்? மோடிக்கு நெருக்கமானவர். அப்போது இவ்வளோ விஷயங்கள் நகரவே மாட்டாங்குதே, உண்மை தெரியவே மாட்டாங்குதே. உண்மை யார்? அது பின்னணியில் உள்ளவர் யார்? குஜராத் கராச்சி துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பெரிய அது புதையல், அது போதை புதையல். ஒரு செய்தியும் வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் ஜாபர் சாதிக்கு செய்தி ஆஸ்திரேலியா உளவுத்துறை, அமெரிக்க உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை, எல்லா இப்போ மொத்தமே அந்த கடத்தில் ஒரு 30 கோடி ரூபாய்க்கு தான் நடந்தது தான் சொல்கிறாங்க. 3000 கோடின்றாங்க. இல்லை 3000 கோடி 4000 கோடி. எனக்கு நிறைய நண்பர்கள் ஈழத்தமிழர்கள் எனக்கு நிறையா இருக்கான். அப்போது இந்த கடத்தல் கதை பூராமல் நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் இதை கொண்டு போய் விற்றா 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கலாம். இங்கே இதே பொருள் 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குது. எது? இந்த கடத்தல் பொருள், ஹெராயின், கேட்டமைன் எல்லாம் விளையிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் பீகார், ராஜஸ்தான் பக்கத்தில் 1 லட்சம் ரூபா கிலோவுக்கு வாங்கலாம். இது எங்கே போனால் ஒரு கோடி ரூபா? ஐரோப்பாவுக்கு போனால் தான். ஆனால் இது இங்கே பார்த்தோன்னே 100 கோடி ரூபான்றது, இங்கே பார்த்தோன்னே 1000 கோடி ரூபான்றது அவ்வளோ இல்லை. இப்போ இல்லை, அதாங்க. இப்போ அதாவது ஊடகங்கள் ஊடறுத்து பார்ப்பதில்லை, ஊடகங்கள் இது பற்றி அறிவில்லை. நீங்கள் அதிகாரிக்கு என்ன சொல்கிறானோ அரசியல்வாதி அது அப்படியே அதிகாரின்னு சொல்கிறான். இதில் ஜாபர் சாதிக்கு ஒட்டு மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு கடத்தல் பண்ணியிருப்பார்.
எவ்வளவு? 50 கோடி. அவ்வளோதான். 3000 கோடி 4000 கோடி 7000 கோடி 5000 கோடி 10,000 கோடி கடத்துறவங்க அங்கே இருக்கான். குஜராத்திகள் நீங்கள் பல ஆயிரம் கோடி. எனக்கு ஒரு நண்பர் சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார் நான் ஒரு வாரத்துக்கு முந்தி. குஜராத்திகள் பூரா சிங்கப்பூரில் இப்போ சமீப காலமாக மோடி வந்து 10 வருஷத்துக்குள்ளே பல தொழிலதிபர்களாக மாறி பல பேர் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டான். நீங்கள் எல்லாமே தன்னுடைய கள்ளப்பணத்தை லீகலாக கொண்டு வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகிருக்கான். நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர். அந்த நண்பர் இன்னும் இருக்கார். இப்போ ஸ்பீக்கர் பண்ண போட்டு இப்போ லைனில் வருவார். அப்போ எப்படி அதெல்லாம் சாத்தியம்னு கேட்டேன். நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவங்களுக்கெல்லாம் கிளியரன்ஸ் கொடுக்குது. இவங்களுக்கெல்லாம் கிளியரன்ஸ் கொடுக்குது. இவன் பூரா கள்ளப்பணத்தை தான் இங்கே கொண்டு வர்றான். யார்? குஜராத்தி. ஆனால் கள்ளப்பணத்தை பூரா சிங்கப்பூர் கொண்டு என்ன பணமாக்குறான்? நல்ல பணம் ஆக்கிடுறான். இது இயல்பாகவே குஜராத்திகள் நிறைய பேர் வந்து சிங்கப்பூர் செட்டில் ஆகிட்டாங்கிறார். அப்போ நான் நினைக்கிறேன் இது பூராமே கடத்தல் பணம், ஸ்மக்லிங் பண்ண பணம் தான். அப்போது எந்த குஜராத்தி இதுவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவோ விசாரணை செஞ்சதாகவோ எந்த பத்திரிகை செய்தியும் வரலையே. இப்போ ஒரு ஜாபர் சாதிக்கு ஒரு பாய் மாட்டிட்டான், ரவுண்டு கட்டி அடிக்கிறானுங்களே இந்தியா பூரா. இதுதான் எனக்கு உள்ள ஒரு பெரிய நெருடல், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து உதயநிதிக்கு வந்து சம்மன் அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இருக்குது. ஏன்னா அந்த விசாரணை அதிகாரிகளும் கூட இந்த மாதிரி தகவல்கள்லாம் வருது. அப்படின்னும் போது உதயநிதிக்கு சம்மன் அனுப்பப்படுமா? ஏன்னா இந்த தேர்தலில் இந்த போதைப் பொருள் கடத்தல் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வரனா, அதன் எதிரொலியாக தான் முதலமைச்சர் அவர்களே வந்து இன்னைக்கு வந்து அவதூறு வழக்கை வந்து கொடுத்துருக்காரு. எடப்பாடி அவர்கள் மீதும் அண்ணாமலை மீதும் வந்து அவதூறு வழக்கு தொடுத்திருக்காரு அப்படின்ற பேச்சு இருக்குது. ஒருவேளை உதயநிதிக்கோ இல்லை திமுக பிரமுகர்கள் சார்ந்த யாருக்காவது வந்து சம்மன் அனுப்பப்படும் போது இந்த மாதிரி இந்த விஷயம் தேர்தலில் எதிரொலிக்குமா, வேறு விதத்தில் எதிரொலிக்குமா? இல்லை, பிஜேபியுடைய நோக்கம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் எடுபடாது. ஏன்னா உதயநிதி என்ன போதை கடத்தல் ஆசாமியாக சித்தரிப்பது என்பது மலிவான அரசியல். ஒரு பயத்தில் டெலீட் பண்ணிட்டாரோ அந்த ட்வீட்டை அவர். ஆமாம், அவன் அப்படித்தான் சார். அவனுக்கு வந்து தொழிலதிபர் முகம் தான் சார். பட தயாரிப்பாளர், அமீரோட ஃப்ரெண்டு. அப்போ எல்லாமே அவருக்கு ஒரு முஸ்லீம், ஒரு தொழிலதிபராக, இளம் தொழிலதிபராக வளர்ந்து வர்றான். இதுதான் சரி, தொழிலதிபராக இருக்காரு, ஒரு அணியை கொடுத்து விடுவோம், செலவு பண்ணட்டும், அவ்வளோதான். இது எல்லா கட்சியும் நடக்கிறதா. இவன் எதில் வர்றான்? கடத்தல்காரன், தங்க கடத்தல், போதை கடத்தல் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க உதயநிதிக்கு தெரியாது, அதிகாரிகளுக்குமா தெரியாது? அதிகாரிகள் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்க அதிகாரி இல்லை இல்லை அப்படி தெரிஞ்ச உடனே அதிகாரி சொல்லியிருப்பானல்ல, ஏங்க இவன் தப்பான ஆளுங்க, நீங்க தப்பான ஆளே பிரதமர் வரவேற்கிறாரு. நீங்க ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் ஹாரிஷு, நீங்கள் அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை கொடுத்து கட்டிங்க கொடுத்த உடனேயும் போலீஸ் தேடுது. பிரதமர் வர்றாரு, பிரதமர் வரவேற்பு குழுவில் பேரை போடுறான். பேரை போட்டதே காசுக்காக தான் போடுறான். அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் போலீஸ் என்ன பார்த்தா பயப்படணுமியா, என் பேரை போட்டு 1 லட்சம் பேர் ஏமாற்றிருக்கான். 5000 கோடி ஊழல், இதாவது 3000 கோடி போதை, அது 5000 கோடி, 1 லட்சம் புகார்தாரர் இருக்கான். பிரதமர் வரவேற்க டிஜிபியும் பூங்கத்தோடு நிற்கிறாரு, தேடப்படுகிற ஹரீஷும் பூங்கத்தோடு நிற்கிறாரு பக்கத்தில். அப்போ இந்த சமூக விரோதிகள் பூரா எதுக்கு அரசியலுக்கு வர்றான்? தன்னை பாதுகாத்துக் கொள்வோம். இல்லை, இதில் சம்மன் அனுப்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக பிரமுகர்கள்? இதை வச்சு மிரட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க இல்லையா? ஆமாம். அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து சம்மன்கள் அனுப்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொதுமக்களிடையே இப்போ நீங்கள் சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டா கூட இது மூலியமா வந்து தேர்தலில் இது எதிரொலிக்கணுன்றதுக்காக சம்மன் அனுப்பப்படலாம் இல்லையா? கண்டிப்பாக அனுப்பப்படலாம், கண்டிப்பாக அனுப்பப்படலாம். ஏன்னா அசிங்கப்படுத்துறது தானே நோக்கம். திமுகவை பலவீனப்படுத்துறது தான் நோக்கம். நீங்கள் 2G வழக்கு நடந்தது, ராஜா ஜெயிலுக்கு போனார், கனிமொழி ஜெயிலுக்கு போனார். நான் கேட்குறேன், இந்த வழக்கை வந்து நிரூபிக்க வேண்டியது யார்? மத்திய அரசு வழக்குரைஞர்கள் தானே. ஆமாம். ஏன் உங்களுக்கு ஆதாரமே இல்லையா? ராஜாவை குற்றவாளின்னு தண்டனை வாங்கி 10 வருஷம் உள்ளே போடுறதுக்கு, கனிமொழி குற்றவாளின்னு ஆதாரத்தை கொடுத்தா நீதிமன்றம் பார்த்து ஆமாம் 10 வருஷம் தண்டனை. ஏன் என்ன ஆச்சு வழக்கு? அப்போது அதிகாரிகளை கட்டளையிடுகிற ஆட்சியாளர்களும் ராஜாவால் சிறப்பாக கவனிக்கப்பட்டு அந்த வழக்கு நீர்த்து போக வைக்கப்பட்டது. இதுதான் இந்திய அரசியல். இந்திய அரசியல். அவர் ராஜா சொல்லிட்டே இருந்தாராம், ஏன்னா சாமிகள் கைவிட மாட்டாங்க. நம்ம கோயிலில் போய் ஐயரை என்ன சொல்லுவோம்? சாமியை சொல்ல மாட்டோம். சாமியே எனக்கு கொஞ்சம் திண்ணூறு கொடுங்க, சாமியே கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்க. சாமி உள்ளே இருக்கும், சாமி எவனும் கேட்க மாட்டான். யாரை கேட்பான்? சாமி ஏறுவார். யார்? ஐயர்களுக்கு என்ன பேர்? சாமிகள். அப்போ ராஜா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் அந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது.
சாமிகளை நான் கவனிச்சிட்டேன், சாமிகள் என்னை கைவிட மாட்டேன். ஏன்னா ஒரு பெரியார் சொன்னேன், தீக்கா தானே, தீக்காவுக்கு எதுக்கே சாமி? அப்போ நீ சாமின்னு சொல்கிறது யாரை? ஆசாமி, ஆசாமிகளை, ஐயா பார்ப்பனர்களை, பியூரோக்ரசி. அவன் தான் பியூரோக்ரசி, அதிகார வர்க்கம். அப்போது இவன் இந்திய ஜனநாயகம் கையூட்டு வாங்கினா எல்லாத்தையும் கையை விட்டுருவான், வழக்கை கையை விட்டுருவான். இப்போ அதே நிலைமை தான் இந்த வழக்கு. சாபர் ஜாதிக்கு வழக்கு திமுகவை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துவதற்காக பயன்படுத்தி கொள்ளுவது தான். நீங்கள் இடி எங்கே வருது? ஏன் பிஜேபிக்காரன் இடியே போகாதா? ஐடி பிஜேபிக்காரன் வீட்டுக்கே போகாதா? அண்ணாதிமுக வீட்டுக்கே போலியே. செந்தில் பாலாஜி போச்சு திமுகவுக்கு. இப்போ தான் இருங்க, இரட்டை இலைக்கு வந்திருக்காங்க, இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தான் நடக்கும், ஒவ்வொன்றா நடக்கும். இல்லை, அதாவது அப்போ உங்களுக்கு கூட்டணி சேர்ந்தால் விட்டுருவீங்க, கூட்டணி சேரலாம் முடக்குவீங்களா? அப்போ ஜனநாயகங்கிறது எங்கே இருக்குது? ஒற்றையாட்சி. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, எல்லா அதிகாரம் குஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு அடிமையாக இருந்தால், அந்த எடப்பாடி வழக்கு அடிமையாக இருந்தார், இப்போ அடிமையாக இல்லையா, நான் வெளியே அடிமை இனி இருக்க மாட்டேன் சொன்னதுனால எழுந்துட்டாரு. இப்போ உங்களோட அடிமையாக இருந்தால் நீ கண்டுக்க மாட்டீங்க, பொங்கி எழுந்தால் நீங்கள் புதகுடியில் தள்ளிடுவீங்க, புதகுடியில் தள்ளி விட்டுருவோம். இது ஜனநாயகம் அல்ல, இது ஒரு சர்வாதிகாரம். பிஜேபி சர்வாதிகாரம், இந்திரா காந்தி சர்வாதிகாரம் பண்ணிச்சு, நேருவும் சர்வாதிகாரம் பண்ணால், இப்போ அதே சர்வாதிகாரத்தை மோடியும் செய்கிறார். இந்த மக்கள் இதை சந்திச்சு தான் ஆகணும். திமுகவுக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு கத்தியாகத்தான் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம தலைக்கு மேலே ஒரு கத்தியாகத்தான் அரசியல் ரீதியாக வாங்குவதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்றது பாண்டியன் சாரோட ஒரு கருத்தாக இருக்குது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.